ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் பேப்பர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய வியப்பான உண்மைகளை இந்த 2 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். ஃபேக்ட் நம்பர் 1. முதல்லலாம் பேப்பர்ன்ற ஒரு பொருளே இல்லை. அப்புறம் எப்படி ஒருத்தவங்களோட தகவலை மற்றவங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க? பாறைகள், விலங்குகளோட தோள்கள், களிமண் பலகைகள் இது மூலமாக எழுதி தங்களோட தகவல்களை மற்றவங்களுக்கு தெரிவித்தாங்க. ஆனால் இதை பிற இடங்களுக்கு எடுத்து செல்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போதான் கிபி 105 சீனாவை சேர்ந்த சாய்லூன் அப்படின்றவர் முதல்ல மரப்பட்டை மற்றும் துணி கழிவுகள்ல இருந்து காகிதத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஃபேக்ட் நம்பர் 2. நாம யூஸ் பண்ணிட்டு இருக்க ரூபா நோட்டு உண்மையிலே பேப்பர்னால ஆனது இல்லை. இது 75% பருத்தினாலையும் மித்த 25% சணனாலையும் ஆனது. அதனால தான் தண்ணியை நினைச்சாலும் அது கிளியிறதே இல்லை. உண்மையிலே இது ரொம்ப வியப்பா இருக்குல்ல. ஃபேக்ட் நம்பர் 3. எவ்வளவு பெரிய காகிதமாக இருந்தாலும் அதை 7 இல்லாட்டினா 8 முறைக்கு மேலே பாதியாக மடிக்கவே முடியாது. ஃபேக்ட் நம்பர் 4. கின்னஸ் சாதனைப்படி உலகத்திலேயே தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய பேப்பரோட அளவு என்ன தெரியுமா? அது சுமார் 20,000 சதுர அடிக்கும் மேலே பெரியது. அதாவது ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டில் பாதி அளவு இருக்குமா. ஃபேக்ட் நம்பர் 5. யாருக்கெல்லாம் பழைய புக்ஸை ஓப்பன் பண்ணும்போது அதுலேருந்து வர்ற ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்? இது எதனால தெரியுமா? பேப்பரில் இருக்க லிக்னின் அப்படின்ற ஒரு ரசாயனம் காலப்போக்கில் சிதையும் போது அது வெண்ணிலா அப்படின்ற ஒரு இனிப்பான வாசனையை வெளிப்படுத்துது. இதனால தான் பழைய புக்கில் இருந்து வர்ற வாசனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. ஃபேக்ட் நம்பர் 6. யாரெல்லாம் சின்ன வயசில் பேப்பர் பிளேன் செஞ்சு விளையாண்டுருக்கீங்க? யாருக்கெல்லாம் பேப்பர் பிளேன் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது கிபி 1930 ஜாக் நார்த்ரோப் போன்ற அறிவியலாளர்கள் காகித மாதிரிகளை வச்சுதான் உண்மையான விமானங்களை பறக்கும் நுட்பங்களை ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 7. ஒரு காகிதத்தை 5-7 முறை மட்டும்தான் ரீசைக்கிள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதோட நார்கள் எல்லாமே உடஞ்சு போயிடும். அதை ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஆனா 1 டன் பேப்பரை நாம ரீசைக்கிள் பண்ணும்போது சுமார் 17 மரங்கள்லையும் 26 லிட்டர் தண்ணீரையும் நம்மளால சேமிக்க முடியும். டிஜிட்டல் வேர்ல்ட்ல வாழ்ற நம்ம பேப்பரோட தேவைகளை கண்டிப்பாக குறைக்கணும். தேவைக்கு அதிகமாக பேப்பரை வீணாக்காம மறுசுழற்சிக்கு கொடுக்கணும். மரங்களை காப்பாற்றுறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. இந்த ஃபேக்ட்லாம் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் பேப்பரோட ஹிஸ்ட்ரிக்கான வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. Thank you.